to செல்லக்குட்டி மம்மி சேனல். ஹாய் வீவர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நெல்லிக்காய் சாதமும் காலிஃப்ளவர் சில்லி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு வடைச்சட்டி வச்சுட்டு வடைச்சட்டி சூடானதுக்கப்புறமா கல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க. இது ஒரு பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸுன்னு நான் சொல்லுவேங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நறுக்கிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நான் இது கூடயே கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது என்ன கேட்டிங்கன்னா இது பெஸ்ட்டு லஞ்ச் பாக்ஸ் மெனுன்னு நான் சொல்லுவேங்க. ஏன்னா இதில் நெல்லிக்காயும் லெமனும் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நெல்லிக்காய் பொதுவாக குழந்தைகள் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சாதத்தில் மர நெல்லிக்காயை நல்லா துருவி லெமன் போட்டு கொடுக்கும்போது அவங்க லெமன் சாப்பாடுன்னு தான் நினைப்பாங்க. இதில் நெல்லிக்காய் இருக்குதுங்கிறதே அவங்களுக்கு தெரியாதுங்க. நம்ம இங்கே பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லைங்களா, அதை இதில் போட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் வடித்த சாதம் சூடு ஆறுனதுக்கப்புறம் போட்டு கலருங்க. அப்போ தான் உதிரியாக இருக்கும், இல்லைன்னா களிக்கின்ற மாதிரி ஆயிரும். நான் பொதுவாக இந்த எண்ணெயில் போட்டு இந்த மரநெல்லிக்காய் வறுக்க மாட்டேனுங்க. ஒயிட் ரைஸ் போட்டுட்டு இதுக்கு மேலே தான் துருவிய மரநெல்லிக்காவை போட்டு கலரிடுவேன். ஏன்னா நம்ம அந்த எண்ணெயில் போட்டு அதை வறுக்கும்போது அதில் இருக்க சத்துக்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால தான் இங்கே பாருங்கள், ஒரு 5 இல்லைன்னா 6 மரநெல்லிக்காய் துருவி வச்சுருக்கேன். அதை இதுக்கு மேலே போட்டுட்டு இதுக்கு மேலே நான் லெமன் ஜூஸ் புழிஞ்சு விடுறேன். புழிஞ்சு விட்டுட்டு இதை நல்லா கலரி விட்டுக்கலாம். அப்படி கலரும்போது நமக்கு அதில் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக நம்ம மர நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால அதனோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்துடலாங்க. முடி நன்றாக வளர்வதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகரிக்க, இரத்த சோகை நீங்க, இரத்த அழுத்தத்தை சீராக்க, குறிப்பாக உடல் எடையை குறைக்கணும்னா இந்த மர நெல்லிக்காவை கண்டிப்பாக நீங்கள் உணவில் எடுத்துக்கணுங்க. சரும பிரச்சனையை நீக்கி முகம் பொலிவு பெறறதுக்கு இந்த மர நெல்லிக்காய் உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம குடலில் இருக்கக்கூடிய அல்சரை குணப்படுத்துறதுக்கு இந்த மர நெல்லிக்காய் உதவுதுங்க. புற்றுநோய் செல்களின் வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு, மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு, நம்ம கண் பார்வை தெளிவாக கிடைக்கிறதுக்கு இந்த மர நெல்லிக்காய் மிகவும் உறுதுணையாக இருக்குதுங்க. நம்ம உடலோட இரத்த ஓட்டம் சீராக இருக்கணும்னா தினமும் ஒரு நெல்லிக்காயை சாப்பிடணுங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற பழங்களை விட நெல்லிக்காயில் வைட்டமின் சி அதிக அளவு இருக்குதுங்க. உலர்ந்த நெல்லிக்காய் அல்லது தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் சாப்பிடுவதால் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு உறுதுணையாக இருக்குங்க. இவ்வளோ நல்ல குணங்கள் இருக்கிற இந்த நெல்லிக்காயை நம்ம ஏங்க தவிர்க்கணும்? அதனால் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஏதாவது ஒரு வகையில் இந்த நெல்லிக்காயை எடுத்துக்கலாங்க. நான் தம்பிக்காக லஞ்ச் பாக்ஸ்க்காக இது ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க. இதுக்கு மேலே காலிஃப்ளவர் சில்லி வச்சு நான் உங்களுக்கு கொடுத்து விட போகிறேங்க. மேலும் இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ் செய்முறையை தெரிந்து கொள்ளணுன்னா மறக்காமல் நம்ம செல்லக்குட்டி மம்மி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.